வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் ஒரு கனவு இருக்கும். அந்த கனவு எப்படியாவது நாம் ஒரு உயரிய விருதை பெற வேண்டும் என்கின்ற கனவு இருக்கும். பல எழுத்தாளர்கள் இரவு பகலாக முழித்திருந்து தங்களுடைய அந்த வேட்கை வெற்றி பெற வேண்டும் என்று முயற்சித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த வேட்கை வெற்றி பெறுவதில்லை. பல நேரங்களில் ஆய்வு சார்ந்த நூல்களுக்குத்தான் குறிப்பிட்ட விருதுகள் வழங்கப்படும். ஆனால் முதலாக வரலாறு சார்ந்த ஒரு நூலுக்கு இந்தியாவின் உயரிய விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் இன்றைய ஊடகங்களின் தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. எந்த நூலுக்கு உயரிய விருது கிடைத்திருக்கிறது, அந்த நூல் சொல்லியிருக்கக்கூடிய காலம் என்ன, களம் என்ன, அந்த நூலை எழுதியவருடைய நோக்கம் என்ன போன்ற பல விடயங்கள் இன்று பரபரப்பு செய்திகளாக பேசப்படுகின்றன. அந்த பரபரப்பு செய்திகளைத்தான் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க முடிவு செய்து அதை சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைக்கிறேன். ஒரு எழுத்தாளனாக ஒரு வரலாறு சார்ந்த பல பதிவுகளை படைக்க வேண்டும் என்கின்ற வேட்கையில் பயணிப்பவனாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இது சார்ந்த ஒரு கருத்தை பதிவிடுவது எனக்கும் பெருமையாக இருக்கின்றது. இந்திய வரலாற்று களத்தில் பார்ப்பீர்கள் என்றால் சுதந்திர போராட்டத்தை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று வட இந்தியர்களை மையப்படுத்திய சுதந்திர போராட்டம், இன்னொன்று தென்னிந்தியர்களை மையப்படுத்திய சுதந்திர போராட்டம். தென்னிந்தியர்களை மையப்படுத்தி நடந்த சுதந்திர போராட்டம் பெரும்பாலானும் வரலாறுகளில் பதிவு செய்யப்படாமலே இருந்தன. வட இந்தியர்கள்தான் சுதந்திரத்திற்காக போராடினார்கள் என்கின்ற விடயம் துணிந்து கட்டமைக்கப்பட்டது. காரணம், வட இந்தியர்கள் கையில் ஆட்சி இருந்தது. வட இந்தியர்களை மையப்படுத்தி தான் அன்றைய சூழல் சுழலக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அதன் அடிப்படையில் தென்னிந்தியாவில் போராடி கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான தலைவர்கள் புறக்கணிக்கப்படக்கூடிய ஒரு களத்தை எட்டினார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. இந்த புறக்கணிப்பின் வெளிப்பாட்டை பல தலைவர்கள் தங்களுடைய நூல்களில் பதிவு செய்திருந்தார்கள். குறிப்பாக மாப்போசி என்கின்ற சிவஞானம் ஐயா அவர்கள் தமிழகத்தில் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக யார் யார் போராடினார்கள், களத்தில் நின்றார்கள், சிறை சென்றார்கள் என்கின்ற விடயங்களை எல்லாம் மையப்படுத்தி ஒரு நீண்ட ஒரு பெரிய நூலை அவர் எழுதி அதிலே பல உண்மைகளை வெளிக்காட்டினார். அப்படி வெளிக்காட்டிய அவருடைய அந்த கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்றால் இல்லை. காரணம், தமிழர்கள் என்றாலே எள்ளி நகையாடக்கூடிய ஒரு களம் எப்பொழுதுமே வடபக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் மாப்போ சிவஞானம் ஐயா அவர்கள் எழுதிய அந்த கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. தற்பொழுது வ.உ. சிதம்பரனார் ஐயா அவர்களை மையப்படுத்தி ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த நூலை எழுதியவர் சுமார் 40 ஆண்டு காலம் அவரை குறித்து ஆய்வுகள் செய்து அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார். இந்த நூலுக்கு இந்து சாதிக் அகாடமி விருது கிடைத்திருக்கிறது என்பது பெருமையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்திய இலக்கிய வரலாற்றில் முதலாக ஒரு வரலாற்று நூலுக்கு சாதிக் அகாடமி விருது கிடைத்திருக்கிறது என்பது வியப்பான செய்தியாக இருக்கின்றது. இந்த நூலுக்கு விருது கிடைத்திருக்கிறது என்பதே நூலாசிரியரே நம்பாத ஒரு நிலைமைதான். அவர் குறிப்பிட்டிருக்கிறார், எனக்கு விருது கிடைக்குமா என்பது நான் அறியக்கூடிய ஒன்றல்ல. ஆனால் ஒரு வரலாற்று நூலுக்கு அவர்கள் விருது கொடுத்திருக்கிறார்கள் என்பது மலைப்பாக இருக்கிறது என்று அவர் பறைசாற்றியிருக்கிறார். அப்படி வ.உ. சிதம்பரனார் ஐயாவை மையப்படுத்தி எழுதியிருக்கக்கூடிய நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன, எதனை மையப்படுத்தி இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது, இது இன்று புரிய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. 1906 பிபின் சந்திர பால் என்கின்ற வடநாட்டை சார்ந்த விடுதலை போராட்டத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருந்த ஒரு தலைவர் கைது செய்யப்படுகின்றார். அந்த தலைவரின் கைதை எதிர்த்து ஒரு பெரும் போராட்டத்தை வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கட்டி அமைக்கின்றார்கள். சுவராஜ்ய தினம் என்று அறிவித்து அந்த போராட்டத்திற்கான களங்களை அவர் உருவாக்குகின்றார். இதனால் மக்கள் திரண்டு வந்து வ.உ. சிதம்பரனார் பின்னால் அவர்கள் நிற்கக்கூடிய ஒரு களம் ஏற்படுகின்றது. இதில் பலர் அங்கு வ.உ.சியோடு இணைந்து நிற்கின்றார்கள். குறிப்பாக தமிழ் திரையுலகத்தில் நகைச்சுவை வேடத்தில் ஆதிக்க சக்தியாக இருந்த சந்திரபாபு அவர்களுடைய அப்பா ரோட்ரிக்ஸ் அவர்கள் கூட வ.உ. சிதம்பரனார் அவர்களோடு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருந்தது என்பது வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பதிவு. எனவே மக்கள் திரண்டு நிற்கிறார்கள் என்கின்ற விடயமும்
ஆங்கில அரசுக்கு எதிராக இவர்கள் களத்தில் நிற்கிறார்கள் என்கின்ற செய்தியும் ஆங்கில அரசை ஒரு கோபத்திற்கு கொண்டு செல்கிறது. எனவே வ.உ. சிதம்பரனாரை கைது செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். மார்ச் 24 வ.உ. சிதம்பரனார் கைது செய்யப்படுகின்றார். வ.உ. சிதம்பரனார் கைது செய்யப்படுகிறார் என்கின்ற செய்தி மக்களுக்கு பரவத் தொடங்குகின்றது. மறுநாள் காலை 10:30 மணி அளவில் 3000ற்கு மேற்பட்டவர்கள் ரயில் நிலையத்தில் மறியல் செய்து அங்கு எந்த ரயில்களும் இயங்காத ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குகிறார்கள். பெரும்பாலான கடைகள் மூடப்படுகின்றது. அதுபோல கல்லூரிகளுக்குள் புகுந்த போராட்டக்காரர்கள் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களை திரட்டிக்கொண்டு போராட்டத்தை வேகம் கொள்ளச் செய்கிறார்கள். தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் ஒட்டுமொத்தமாக ஸ்தம்பித்து போய்விடுகிறது. வ.உ. சிதம்பரனாரை விடுதலை செய்யவில்லை என்றால் ஆங்கில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் கூட உயிரோடு செல்ல முடியாது என்கின்ற கூக்குரல் எதிரொலிக்க ஆரம்பிக்கின்றது. நகர சபை, அதாவது வணிக வளாகங்கள் தீ வைத்து கொளுத்தப்படுகின்றன. நகர சபை இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கட்டடம் தீ வைத்து எரிக்கப்படுகின்றது. அந்த தீயை அணைப்பதற்கு 3 நாட்கள் ஆகியது என்கின்ற பதிவை ஆசிரியர் அதில் குறிப்பிட்டிருக்கின்றார். வ.உ. சிதம்பரனார் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தில் எழும்பி இருக்கக்கூடிய கொந்தளிப்பையும் கொதிப்பையும் இதுவரை யாரும் பதிவு செய்யவில்லை. எனவே அது சார்ந்த கருத்துகள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒற்றை வேட்கையிலும், அது மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற கனவிலும், அது சார்ந்த தேடல்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார். களம் ஏறக்குறைய அந்த வ.உ.சி. அவர்களுடைய கைதிலிருந்து அவர் சிறைக்கு சென்ற வரை நடக்கக்கூடிய போராட்டங்களை மையப்படுத்தியதாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. இந்த நூலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான செய்திகள் பலர் அறியாத தகவலாக இருக்கின்றது. அந்த வெங்கடாச்சலபதி என்கின்ற எழுத்தாளர் பல காலம் அவர் தேடி எடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷ பதிவுகளாக அது இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. இதுவரை பலருக்கு சாதிக் அகாடமி விருது கிடைத்திருக்கிறது. பலர் இன்றும் முயன்று கொண்டு இருக்கின்றார்கள். முதலாக வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய வாழ்வியலை மையப்படுத்தி எழுதப்பட்டிருக்கக்கூடிய நூலுக்கு சாதிக் அகாடமி விருது கிடைத்திருக்கிறது என்பது வியப்பான ஒரு செய்தியாக இருக்கின்றது. வ.உ. சிதம்பரனார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மையப்படுத்தி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் B.R. பந்துலு அவர்களுடைய இயக்கத்தில் உருவான கப்பலோட்டிய தமிழன் என்கின்ற திரைப்படம் வெளியான முதல் காலகட்டத்தில் அந்த திரைப்படத்திற்கு போதிய ஆதரவில்லை என்ற கருத்து நம்மால் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அதன் பின்பு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் அந்த படத்திற்கு வரி விலக்கு கொடுத்து மீண்டும் அந்த படம் இன்று வரை வெளியிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் இன்று வரை அந்த படம் ஒரு வரலாறை சொல்லக்கூடிய படங்களாக மக்கள் மனங்களில் சேரக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடிகின்றது. எப்பொழுதுமே தியாகத்தில் வாழக்கூடிய தலைவர்களுடைய அந்த செயல்பாடுகள் காலம் கடந்துதான் பேசப்படும் என்பதற்கு வ.உ. சிதம்பரனார் அவருடைய இந்த நூலும் ஒரு களமாக இருக்கின்றது. தமிழர் தாயகத்தை பொறுத்தமட்டில் களத்தில் நின்று போராடி தங்கள் இன்னுயிர்களை கொடுத்தவர்களை குறித்து நாம் பல நேரங்களில் பேசிக்கொண்டு இருந்தாலும் வருங்காலம் அவர்களை எள்ளாளர்கள் என்று பறைசாட்டும் என்கின்ற ஒற்றை கோணத்தை போலத்தான் காலம் கடந்து பல தியாகங்கள் பேசப்படும். அப்படி பேசப்படுகின்ற ஒரு தியாகமாக வ.உ. சிதம்பரனாருடைய வாழ்வியல் அமைந்திருக்கிறது. அந்த வாழ்வியலை மையப்படுத்தி எழுதப்பட்ட நூலுக்கு சாதிக் அகாடமி விருது கிடைத்திருக்கிறது என்பது தமிழர்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அது சார்ந்த விடயங்கள் இன்று பரபரப்பாக பேசப்படுகிறது. நன்றியுடன் இன்பா.